IPL 2026 தொடரின் RCB அணிக்கு எதிரான பரபரப்பான ஆட்டத்தில் மும்பை அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியின் போது விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவிற்கும் காயம் ஏற்பட்டது. ரசிகர்களை இது சோகத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக ரோஹித் காயம் காரணமாக பேட்டிங் செய்து கொண்டிருந்த போதே மைதானத்திலிருந்து வெளியேறியது போட்டியின் போக்கையை மாற்றி அமைத்தது. இதேபோன்று RCB-யின் முதல் இன்னிங்ஸிற்கு பிறகு விராட் கோலி களமிறங்கவில்லை. அவரது கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக முன்னதாக 38 பந்துகளில் 50 ரன்கள் குவித்து அரை சதம் அடித்திருந்தார் கோலி. காயமின்றி நீண்ட கிரிக்கெட் பயணத்தை இவ்விரு ஜாம்பவான்களும் கொண்டிருந்தாலும் 30 வயதிற்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு இத்தகைய தசைநார் மற்றும் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பு. விராட் கோலிக்கு மாற்று வீரராக RCB அணியில் இந்திய வீரரான ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் 19 வயதிற்கு உட்பட்ட விஹான் மல்ஹோத்ரா ஆகியோர் உள்ளனர். ரோஹித் சர்மாவிற்கான மாற்று வீரர் தேர்வு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சவாலானது. வில் ஜாக்ஸ் மற்றும் குவிண்டன் டீகாக் போன்ற வெளிநாட்டு வீரர்கள் முதல் தேர்வாக இருந்தாலும் அணியின் சமநிலையை காக்க ராபின் நின்ஸ் போன்ற உள்நாட்டு வீரர் தேவைப்படலாம். போட்டி தோல்வி மற்றும் அணியின் தற்போதைய பேட்டிங் பந்துவீச்சு சிக்கலை கருத்தில் கொண்டு இது ஒரு சிறந்த மாற்று தேர்வாக அமையலாம். அடுத்தடுத்த போட்டிகளில் ரோஹித் கோலி ஓய்வில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா? மும்பை இந்தியன்ஸ் அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவியது. தற்பொழுது புள்ளி பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. RCB-க்கு எதிரான இந்த தோல்வி குறித்து பேசிய கிருத்திக், சமீபத்திய போட்டிகளில் அணி தொடர்ந்து பின்தங்கியுள்ளது.